ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமோ டிசைனர். இன்றைக்கி என்ன நியூ ஸ்டிச்சுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரியும்னா இந்த டைப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் எப்படி போடணுன்ட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ வாங்க பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி நான் போகிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். 3 லைன் கொடுத்துட்டு 3 லைனில் வந்து நான் ஒயிட் டைப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு குட்டி லாக் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனில் ஒய் ஷேப்பில் வருது பார்த்தீங்களா? ஸோ செகண்ட் லைனில் நான் அந்த ஒய் ஷேப்பில் இருக்கிறதுல ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே எந்த லாக்குமே நான் போடாமல் கீழே அப்படியே தேர்ட் லைன் கொண்டு வரேன். தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேயும் எந்த லாக்கும் போடாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் லைனுக்கு மறுபடியும் கொண்டு வரேன். ஸோ இதில் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து லூப் ஃபார்ம் பண்ணி இழுக்கும் போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து லூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆகாமல் டைட்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கேருந்து லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இழுக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களோட கீழே பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா த்ரெட்டு, அந்த த்ரெட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் மேலே இழுக்கும் போது அங்கே வந்து லாக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த லூப் வந்து டைட் ஆகிடும். ஸோ அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒயிட் டைப் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு லாக் கொடுத்துட்டு செகண்ட் லைனில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போகிறோம். செகண்ட்லேருந்து தேர்டுக்கு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போகிறோம். தேர்ட்லேருந்து மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட் லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு சின்ன குட்டி லாக் போட்டு தென் மறுபடியும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒயிட் டைப்பில் வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிறது எனக்கு கிளியராக புரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இதை பற்றிக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ எந்த ஸ்டிச்சாக இருந்தாலுமே நீங்கள் 2 or 3 டைம்ஸ் கிட்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.